வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். நம்ம இன்னைக்கு வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஎன்பிஎஸ்சியோட ஏஇ கொஷின் பேப்பர் வந்துட்டு ட்ரிபிள்இயோட சர்க்கியூட்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்கு வந்து சர்க்கியூட்ஸோட சிலபஸ் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வைஸ் வந்துட்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறது வந்து வெயிட்டேஜ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாப்டர் வைஸ் கொஷின்ஸ் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின், when two resistances of equal values are connected in parallel, the effective resistance is. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு R ohms. ரெண்டுமே வந்துட்டு எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்துட்டு பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரெண்டுமே வந்துட்டு பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. R equivalent is equal to R1 into R2 whole divided by R1 plus R2. இப்போ இதனோட வேல்யூஸ் வந்துட்டு ரெண்டு பேரலல்ல இருக்கிறதுனால R1ஓட வேல்யூ R into R2ஓட வேல்யூ R divided by sum of resistance ஓட வேல்யூ 2R. R square இதனோட வேல்யூ வந்து R square divided by 2R is equal to R by 2. ஸோ ஆப்ஷன் வச்சு பார்த்தோன்னா இதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R equivalent. R equivalentோட வேல்யூ வந்துட்டு is equal to R by 2. R equivalentோட வேல்யூ வந்துட்டு B ஆப்ஷன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா B ஆப்ஷன். இதனோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸும் அதனோட இண்டக்டன்ஸோட வேல்யூஸ்மே வந்துட்டு சேமாக இருக்கும். எப்போ அப்படின்னா வந்துட்டு பேரலில் இருக்கும் போதும் சீரியஸில் இருக்கும் போதும். இங்கே வந்துட்டு ரெண்டு பேரலில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுமே வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு சீரியஸில் இருந்துச்சுன்னா அதனோட ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு ஆர் ஈக்குவலண்ட் வந்து R1 ப்ளஸ் R2ன்னு இருக்கும். இது எப்போ அப்படின்னா வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கனெக்டட் இன் சீரியஸ். இதே சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் வந்துட்டு இண்டக்டன்ஸ்க்கும் வந்திருக்கும். இண்டக்டன்ஸ்க்கும் வந்திருக்கும். இண்டக்டர்ஸ் வந்துட்டு சீரியஸில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் பேரலில் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் சேம் ப்ராப்பர்ட்டி. பட் கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்துட்டு இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். கெப்பாசிட்டர்ஸ் கனெக்டடாக இருக்கிறது வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃபர் ஃப்ரம் ரெசிஸ்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ். differs from R and L. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, determine the current flowing in the 2 ohm resistance in the network shown in figure. இதில் வந்துட்டு 2 ohm resistance அக்ராஸாக இருக்கிற கரண்ட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ I is equal to V by R. என்ன வேல்யூ? I is equal to Ohm's law. I is equal to V divided by R வேல்யூ. ஆரோட வேல்யூ நமக்கு தெரியும். வியோட வேல்யூ மட்டும் ஃபைண்ட் பண்ணணும். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோட வேல்யூஸ் வந்துட்டு நமக்கு வேணும். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை தியரம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை பேசிக்காக யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, எது டைம் சேவிங்காக இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இதில் வந்து மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் நெட்ஒர்க்ஸாக போகும். ஸோ அதனால் வந்து நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிப்போம். நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு சம் வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். கன்வீனியண்ட்டாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக அந்த மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக இருக்கிற எல்லா காம்ப்ளெக்ஸான நெட்ஒர்க்ஸுமே வந்துட்டு நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணிப்போம். அது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் நோடல் அனாலிசிஸை. எவ்வளோ காம்ப்ளெக்ஸான நெட்ஒர்க்ஸுமே வந்துட்டு நோடல் அனாலிசிஸ் இல்லைன்னா மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணிப்போம். அது என்ன நெட்ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. நம்பர் ஆஃப் அதனோட நோட்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம நோடல் அனாலிசிஸ் வச்சு போடலாம். அப்படி இல்லை அதனோட மெஷ் லூப்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, மெஷ் வந்து அதிகமாக இருக்குன்னா நம்ம மெஷ் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போட்டிருக்கலாம். நம்ம இங்கே வந்து நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி போடலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, கரண்ட் சோர்ஸ், ஒரு சோர்ஸோட வேல்யூ வந்துட்டு 15 ஆம்பியர். என்ன ஆம்பியர்? 15 ஆம்பியர் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 6 ohms. 6 ohms. Next, resistance in
4 ohms. இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது 2 ohms, 2 ohms. Next 8 ohms in series with 7 ohms. இது 7 ohms. இதனோட வேல்யூஸ் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது டேரெக்டாக வரைஞ்சிக்கலாம். இது வந்து கிரவுண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கிரவுண்டை வந்து கரெக்டாக இது மென்ஷன் பண்ணுறதுக்காக இது கரெக்டாக மென்ஷன் பண்ணிப்போம். இது 2 ohms, இது வந்து 2 ohms. ஓகேங்களா? இது 2 ohms. இது ஆக்சுவலாக என்ன அப்படின்னா கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். கிரவுண்ட் அப்படின்னா வந்துட்டு அதனோட பொட்டென்ஷியல் வந்து 0. ஸோ வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நோட்ஸ்க்கு அக்ராஸாக நம்ம வோல்டேஜஸ் வந்துட்டு நம்ம வச்சுக்கணும். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற நோடு வோல்டேஜ் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கணும். இது V1 அப்படின்னு வச்சுப்போம். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து V2ன்னு வச்சுப்போம். வச்சுட்டு இதனோட இந்த நோடுக்கு அக்ராஸாக இருக்கிற சம் ஆஃப் கரண்ட், இதனோட கரண்ட்டோட வேல்யூஸ் தான் எடுப்போம். இப்போ இதனோட இன்கமிங் கரண்ட் வந்துட்டு நம்ம எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா வந்துட்டு கரண்ட் வந்து இன்கமிங்காக இருந்துச்சுன்னா இன்கமிங் கரண்ட்டை வந்து நெகட்டிவ்னு எடுத்திருப்போம். நெகட்டிவ் வேல்யூஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம். எப்படி நெகட்டிவ். அதே வந்துட்டு அவுட் கோயிங் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா கரண்ட் அவுட் கோயிங்காக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு வந்துருக்கும். இப்போ கரண்ட் வந்து இந்த நோடுக்கு ஃபஸ்ட்டு நோடுக்கு அக்ராஸாக இருக்கிறது வந்து கரண்ட் வந்து இன்கமிங்காக இருக்குது. ஸோ -15 ப்ளஸ் வோல்டேஜ், இதனோட வோல்டேஜ் அக்ராஸ் கிரவுண்டு. இது கூட எது கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்துட்டு கிரவுண்ட் கூட வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு 0. ஸோ V -0 டிவைடட் பை 6. V டிவைடட் பை 6ன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளஸ் V1 மைனஸ் இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது V2 டிவைடட் பை அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 4 ohms is equal to 0. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது நோடு அக்ராஸ் V1. V1க்கு அக்ராஸாக இருக்கிற நோடோட ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு V2க்கு அக்ராஸாக இருக்கிற நோடு பார்த்தோம் அப்படின்னா V2 மைனஸ் V1 divided by 4 plus V2 divided by 2 plus V2 divided by 15 is equal to 0. இது செகண்ட் ஈக்குவேஷன். இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா வோல்டேஜோட வேல்யூ அக்ராஸ் V2ஓட வேல்யூ வேணும். இதுதான் வந்துட்டு 2 ohms அக்ராஸாக இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நார்மல் கால்குலேஷன்ஸ் தான். இதை வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா V by 6 V divided by 6 plus V1 divided by 4 minus V2 divided by 4 is equal to 50. இது காமனாக 24. எல்சிஎம் எடுத்தோம்னா காமன் 24 வந்திருக்கும். இது வந்து V1. சரி, இது வந்து V கிடையாது, V1. இது ஃபஸ்ட்டு நோடுன்னு தான் எடுத்தோம். ஸோ அதனால் அதனோட வேல்யூ வந்துட்டு V1, Vயில் V1. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னா 10 V1 minus 6 V2 6 into V2 is equal to 360. Then இது ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது 5 V1 minus 3 V2 is equal to 180. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுப்போம். இது வந்து என்னென்னு வச்சுக்கலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு செகண்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபர்தராக கீழே இருக்கிறது அந்த நோடு அக்ராஸ் 2 இருக்கிறத வந்துட்டு சால்வ் பண்ணுறோம். இது சால்வ் பண்ணும்போது எப்படி வந்திருக்கு அப்படின்னா இங்கே கூட சால்வ் பண்ணிக்கலாம். நோடு அக்ராஸ் செகண்ட் வோல்டேஜ். இதனோட ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணும்போது இதுக்கும் காமனாக எல்சிஎம் வேல்யூஸ் வந்து எடுத்து சால்வ் பண்ணிடணும் அப்படின்னா 15 V2 minus 15 V1 plus 30 V2 plus 4 V2 is equal to 0. இங்கே காமனாக வர்ற எல்சிஎம் வந்துட்டு இன்டூ 0ன்னு வந்திருக்கும். இதை வந்து மறுபடியும் ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா V2 is equal to 15/49 வரும். ஸோ 0.360 into V1
இதனோட வேல்யூ v1 ஓட வேல்யூ வந்துட்டு இங்கே இதனோட ஈக்குவேஷனில் வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து v2 ஓட வேல்யூ வந்து கிடச்சிருக்கும். இது சால்வ் பண்ணும்போது என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5v1 minus 3. 3v2 is equal to 180. 5 into v1 minus 3 into 0.3061 v2 is equal to 180. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதனோட v1 ஓட வேல்யூ is equal to 44.1 voltage. is equal to 44.1 voltage. இதனோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாலுமே நமக்கு வந்துட்டு v2 ஓட வேல்யூ கிடைச்சிருக்கும். v2 ஓட வேல்யூ கிடைக்கும். v2 is equal to நம்ம முன்னாடி ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல v2 is equal to 0.3061 into v1 அதனோட வேல்யூவில் சால்வ் பண்ணுறோம். 0.3061 into v1 into v1 so 44.1 into v2 into v the voltage into v into 1 is equal to இதனோட வேல்யூ வந்துட்டு 13.49 voltage. v2 ஓட வேல்யூ வந்து கிடைச்சிச்சு. நம்ம இது வந்து முன்னாடியே பார்த்தோம். கரண்ட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு இது கொடுத்துருக்கோம். இது வந்து 1 வோல்ட். இது வந்துட்டு யூனிட்டோட வேல்யூ வந்துட்டு வோல்ட்டு. நெக்ஸ்ட்டு v2 ஓட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணிக்கணும். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 13.49 divided by 2 is equal to 6.75 ஆம்பியர். ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து எதில் வந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி. இங்கே எழுதிப்போம் ஆன்சர் பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டினில் in the following circuit the current flowing through 1.8 ohm resistor is. நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்பயும் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட்டோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்துட்டு நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியுமே ஃபைன் பண்ணிடலாம். நோடல் அனாலிசிஸ் இதனோட வேல்யூ வோல்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் வேல்யூ இன் சீரியஸ், இதுவும் சீரியஸில் 3 ohms. இது வந்து 12 voltage in series with இது 3 ohms, இது 2 ohms. இதனோட voltage value 24 voltage in series with 1.8 ohms. இப்போ இதுக்கு அக்ராஸாக ஒரு நோடல் வோல்டேஜோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதுக்கு கரண்ட்டோட வேல்யூ வேணும்னா I is equal to ohms law. I is equal to voltage divided by 1.8 ohms. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ தான் வேணும். ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வேல்யூ வேணுன்றதுக்காக நம்ம நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போது இது எதுக்கு அக்ராஸானா மேலே இருக்கிற காமன் பாயிண்ட்டு, கீழே இருக்கிறது வந்துட்டு கிரவுண்டு, இது கிரவுண்ட் பாயிண்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற பாயிண்ட்டை வந்துட்டு வோல்டேஜ்னு மென்ஷன் பண்ணிப்போம் வி. ஸோ இப்போ இதை வச்சு நமக்கு இது வந்து சால்வ் பண்ணலாம். V minus இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் இருக்குது. ஸோ V minus 12 divided by 3 plus V minus 24 divided by 2 plus V divided by 1.8 is equal to 0. இது காமனாக எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து 0.6 into VB minus 7.2 into plus 0.9 into V minus 21.6 plus V is equal to 0. இது whole divided by 1.8 வரும். whole divided by 1.8 into 0. 1.8 into 0 is equal to 0 வரும். இது ஃபர்தர் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 2.5 into V minus 28.8 is equal to 0 வரும். நெக்ஸ்ட்டு 2.5
2.5 B is equal to 28.8. இதனோட வோல்டேஜோட வேல்யூ is equal to 11.52 வோல்டேஜ். வோல்டேஜோட வேல்யூ கிடைச்சிச்சு. இதுக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ I is equal to V by R. ஸோ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 11.52 divided by 1.8. 1.8 இதனோட வேல்யூ வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா is equal to 11.52. 11.552 divided by 1.8 ohms is equal to 6.34 ampere. கரண்டோட வேல்யூ அக்ராஸ் 1.8 ohms அக்ராஸாக இருக்கிற கரண்டோட வேல்யூ. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து எதுக்கு வந்திருக்கோம்னா பி ஆப்ஷன். ஆன்சர் பி. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோர்த் கொஸ்டின். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? A star connected network consists of 3 resistance. 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு 10 ohms, 10 ohms and the 5 ohms. Convert the star connected network into equivalent delta connected network. ஆக்சுவலாக ஸ்டார் கனெக்டட் நெட்வொர்க்னா ஸ்டார் அதனோட நியூட்ரல் பாயிண்ட்ல வந்துட்டு எல்லா டெர்மினல்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். எப்படி கனெக்ட் ஆகிருக்கும்? இதனோட வேல்யூஸ் வந்துட்டு R1, இதனோட வேல்யூ வந்துட்டு R2ன்னு எடுத்திருப்போம், இது R3ன்னு எடுத்திருப்போம். இது வந்து ஸ்டார் கனெக்டட். நெக்ஸ்ட் இருக்கிறது இது என்ன கேட்டிருக்காங்க? கரஸ்பாண்டிங் டெல்டா கனெக்டடாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டெல்டா கனெக்டடு இதனோட இன்னொரு டெர்மினல்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். டெல்டா இது RA, RB, இது RC டெல்டா கனெக்டட். இந்த ஸ்டார் டு கரஸ்பாண்டிங் டெல்டா கனெக்டடாக கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்களா? இப்போ இது எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இதனோட கரஸ்பாண்டிங் டெல்டா கனெக்டட் இதுக்கிட்ட வரைஞ்சிப்போம். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் புரிய. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற கன்வீனியன்டான டெல்டா கனெக்டட் வந்துட்டு RB. இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது வந்துட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கரஸ்பாண்டிங் டெல்டா வேல்யூ வந்துட்டு RA. இதுக்கு அக்ராஸாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸ் திஸ் ஒன் அப்படின்றது வந்துட்டு RC. இது வந்துட்டு RCயோட வேல்யூ. ஓகேங்களா? இது வந்து நெக்ஸ்ட் வந்துட்டு RAவோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்ன கேட்டிருக்காங்க? டெல்டா கனெக்டட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கரெக்டாக அது எடுத்துருக்கணும். நம்ம என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். RA வந்து டெல்டா சைடு கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட மல்டிப்ளிகேஷன் RA R1 இன்டூ இதனோட வேல்யூ R1 இன்டூ R2 ப்ளஸ் R2 இன்டூ R3 ப்ளஸ் R3 இன்டூ R1 டிவைடட் பை R2. ஸோ இதனோட வேல்யூஸ் வந்துட்டு சால்வ் பண்ணோம்னா R1 இன்டூ R2ஓட வேல்யூ 100 ப்ளஸ் 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் இது 50. R2 இன்டூ R3 50. 50ஓட வேல்யூ வந்துருக்கும். 50 டிவைடட் பை இதனோட ஆப்போசிட்டோட வேல்யூ 5 ohms. 5 இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா 40 ohms. நெக்ஸ்ட்டு RBயோட வேல்யூ RB is equal to same பட் கீழே இருக்கிற டினாமினேட்டரோட வேல்யூ மட்டும் மாறி இருக்கும். R2 ப்ளஸ் R2 இன்டூ R3 ப்ளஸ் R3 இன்டூ R1 ஹோல் டிவைடட் பை RB அப்படின்றதுனால R3யோட வேல்யூ ஆப்போசிட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 50 whole divided by 10 is equal to 20 ohms. இது சால்வ் பண்ணோம்னா 20 ohmsன்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு RCயோட வேல்யூ RC is equal to சேம் ஃபார்முலா டினாமினேட்டர் மட்டும் R1ன்னு வந்திருக்கும். ஸோ இதனோட வேல்யூ சால்வ் பண்ணோம்னா 20 ohms. 20 ohms நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், அதனால நம்ம எழுதிக்கலாம் R1 இன்டூ R2 ப்ளஸ் R2 இன்டூ R3 ப்ளஸ் R3 இன்டூ R1 ஹோல் டிவைடட் பை
R1. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்துட்டு R1, R2, R3 ஓட வேல்யூ 40 ohms. நெக்ஸ்ட் 20 ohms. இன்னொன்று வந்து 20 ohms. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து எது கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆன்சர் ஏ. ஏ ஆப்ஷன். ஆன்சர் ஏ. இங்கே எழுதிடுறாங்க இந்த பெண்ணு. ஆன்சர் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஷின். ஃபிஃப்த் கொஷனில் எ டெல்டா கனெக்டட் நெட்வொர்க். முன்னாடி வந்துட்டு ஸ்டார் கனெக்டட் டெல்டா கனெக்டடாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டெல்டா கனெக்டட் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார் கனெக்டடாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான். பட் இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டார் கனெக்டரில் வந்து யூஸ்வலாக முன்னாடி எப்படி எடுத்தோம், இது R1, இது R1 அப்படின்னு இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துடணும். இதனோட வேல்யூஸ் வந்துட்டு சேமாக இருக்க மாதிரி எடுத்துடணும். எப்படின்னா இது R1, இது R2, ஸோ இது R3. பட் இதனோட ஃபேஸஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. இது R1, இது R2, இது R3 அப்படி சேஞ்ச் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இதனோட வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அது மட்டும் கரெக்டாக பார்த்து எடுத்துருக்கணும். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, டெல்டா கனெக்டர் கொடுத்துருக்காங்க. டெல்டா கனெக்டரில் வேல்யூஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெல்டா கனெக்டர் வேல்யூஸ் டெல்டா கரஸ்பாண்டிங். இதனோட வேல்யூ வந்துட்டு 2 ohms, இது 4 ohms. நெக்ஸ்ட் இது வந்துட்டு 2 ohms. இதனோட வேல்யூஸ் வந்துட்டு என்ன எடுத்துருக்கலாம் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் ஸ்டார் வேல்யூ. இதனோட இது வந்துட்டு RB, இதை RAன்னு எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற 4 ohms வந்துட்டு RA is equal to 4 ohms, RB is equal to 2 ohms, then RC is equal to 2 ohms. ஓகேங்களா, இப்படி இருக்கு. இதனோட கரஸ்பாண்டிங் R1 ஓட வேல்யூ வந்துட்டு R1 is equal to RA into RB whole divided by RA plus RB plus RC, which is equal to 4 into 2 whole divided by 4 plus 2 plus 2 is equal to 8 by 8 is equal to 1 ohms. Next R2 oda value is equal to RB into RC into whole divided by RA plus RB plus RC is equal to 4 by 8 is equal to 1 by 2 ohms. Next RC oda value என்ன கேட்டிருக்காங்க, next R3 is equal to RA into RB whole divided by RA plus RB plus RC is equal to RA plus RB plus RC is equal to 8 by 8 is equal to 1 ohms. So answer வந்துட்டு R1, R2, R3 ஓட வேல்யூ 1, 0.5, 1 ohms. என்ன ஆப்ஷன் வருது, சி ஆப்ஷன். இதில் வந்துட்டு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் தான். பட் இந்த நம்ம யூஸ்வலாக எப்படி எடுத்திருப்போம், R1, R2, R3 இந்த ஃபேஸ் சீக்வன்ஸில் இருக்கும். ஆனால் இங்கே வந்து R1, R2, R3 ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிடுவோம்னா இது வேல்யூஸ் வந்து சேஞ்ச் பண்ணி எடுத்துருவோம். ஏபி அந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்து ஆன்சர் எடுத்துருக்கணும். ஸோ இதனோட ஆன்சர் வந்துட்டு சி ஆப்ஷன். ஆன்சர் சி ஆப்ஷன். சி ஆப்ஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஷின். சிக்ஸ்த் கொஷனில் சூப்பர்பொசிஷன் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார். சூப்பர்பொசிஷன் தியரம் அப்படின்றது வந்துட்டு அது கைண்ட் ஆஃப் தியரம். நம்ம முன்னாடி வந்துட்டு நோடல் மிஸ் அனாலிசிஸ்ன்னு பார்த்த மாதிரி ஒரு சர்க்யூட்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம சூப்பர்பொசிஷன் தியரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சூப்பர்பொசிஷன் தியரங்க. சூப்பர்பொசிஷன் தியரம் வச்சு அதனோட கரண்ட்டோட வேல்யூஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணும். கரண்ட் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த கரண்ட் வேல்யூஸ் வந்து ஃபைன் பண்ணுறது வந்துட்டு லீனியர் தியரம்ஸாக இருக்குது. லீனியர் சர்க்யூட்ஸில் மட்டும்தான் சூப்பர்பொசிஷன் தியரம்ஸ் வந்துட்டு ஒர்க் ஆகும். அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு வோல்டேஜஸ் கரண்ட் அதில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். வோல்டேஜ் கரண்ட் அந்த இருக்கிற நெட்வொர்க்ஸில் மட்டும்தான், வோல்டேஜ் இல்லை கரண்ட் சோர்ஸ் இருக்கிற நெட்வொர்க்ஸில் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருப்போம். நான் லீனியர் நெட்வொர்க்ஸில் வந்துட்டு அப்ளிகபிள் ஆகாது.
ஓகேங்களா? இப்போ இங்க என்ன குடுத்துருக்காங்க? வோல்டேஜ் கால்குலேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்ட். பைலேட்ரல் நெட்வொர்க்ஸ் கரண்ட் டைரக்ஷன்ஸ் கரண்ட் டைரக்ஷன்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுற மாரி இருக்கிற சர்க்யூட்ஸ்லயுமே இத வந்து யூஸ் பண்ணிருவோம். பவர் கால்குலேஷன்ஸ் வந்துட்டு நான் லீனியர் பாராமீட்டர். பவரே வந்துட்டு நான் லீனியர் பாராமீட்டர். ஸோ இதில் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பவர் வந்து நான் லீனியர் பாராமீட்டர். ஸோ இதில் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து யூஸ் பண்ண முடியாது. non-linear parameter. So இந்த ஆப்ஷன் தான் வரும். It's not applicable for power calculation. Passive elementsலயும் யூஸ் பண்ண முடியும். So answer C option. C option. Answer C option. Next, 7th question. இங்க என்ன கேட்டிருக்காங்க? இது current I using superposition theorem. நம்ம முன்னாடி வந்துட்டு அதனோட தியரியா பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல வந்துட்டு அதை அப்ளை பண்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுல கரெக்டா எல்லா இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்மே கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் சோர்ஸ், ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? கரண்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம்னாவே வந்துட்டு இஸ் டு ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் கரண்டோட வேல்யூ வந்துட்டு ஃபைண்ட் பண்ண தான் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் தியரம் வந்து யூஸ் பண்றோம். அதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இருக்கிற இண்டிபெண்டன்ட் சோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இண்டிபெண்டன்ட் சோர்சஸோட கரண்ட் என்ன, அது ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு கரண்ட் சோர்ஸோட இண்டிபெண்டன்ட் சோர்சஸை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். பண்ணிட்டு இதனோட கரண்ட் வேல்யூ என்ன, அதனோட வேல்யூ வந்துட்டு I1ன்னு வச்சுப்போம். இப்போ இதனோட வோல்டேஜ் சோர்ஸ், இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிட்டு கரண்ட் சோர்ஸ் வந்துட்டு ஆக்டிவ்ல இருக்கும் போது இதனோட கரண்ட் வேல்யூ வந்துட்டு I2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் மட்டும் கன்சிடர் பண்றோம். இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இண்டிபெண்டன்டான ஒரு சோர்ஸ் வந்துட்டு இந்த சர்க்யூட்ல வந்துட்டு ஆக்ட் ஆகும்போது அதனோட கரண்ட் வேல்யூ வந்து என்ன வருது அப்படின்றது வந்துட்டு I1ன்னு வச்சுப்போம். அந்த டைம்ல வந்துட்டு ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் தான் ஆக்டிவ்ல இருக்கணும். ஸோ அதனோட கரண்ட் சோர்ஸை வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுறோம். எல்லா கரண்ட் சோர்ஸுமே வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவோம், டீஆக்டிவேட் பண்ணிடுவோம். அதே வோல்டேஜ் சோர்ஸ் இதை வந்துட்டு I1 நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸை வந்து டீஆக்டிவேட் பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸை வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு இப்போ இந்த ஒரே ஒரு கரண்ட் சோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகும்போது இதனோட கரண்டோட வேல்யூ வந்துட்டு I" அப்படின்னு ஃபைண்ட் பண்றோம். இப்போ இதனோட டோட்டலோட கரண்ட் வேல்யூ தான் I. அதுதான் வந்துட்டு சூப்பர் பொசிஷன் தியரம்ல ஃபைண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு அதை வந்துட்டு கரண்டோட வேல்யூ வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு கரண்ட் சோர்ஸ் வச்சு நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சர்க்யூட் டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் வரைஞ்சிக்கலாம். சர்க்யூட் டயக்ராம் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன இருந்துச்சு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்துச்சு. ஸோ வோல்டேஜ் சோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் இன்டூ 6 voltage which is in series with 5 ohm. இதுக்கு அக்ராஸா ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் ப்ளஸ் மைனஸ் இதனோட வேல்யூ 5Vx. இதனோட கரண்ட் சோர்ஸோட வேல்யூ வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருப்போம். இதனோட வேல்யூ வந்துட்டு 1 ohm அக்ராஸ் ப்ளஸ் மைனஸ் இன்டூ Vx. இது வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் சர்க்யூட் பண்ணிட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதுக்கு அக்ராஸாக ஒரு KVL வந்து அப்ளை பண்ணுறோம். இதுக்கு அக்ராஸாக KVL அப்ளை பண்ணும்போது என்ன வந்திருக்கும், இதுக்கு அக்ராஸாக KVL அப்ளை பண்ணுறோம். இதுக்கு அக்ராஸாக போகிற கரண்ட் வச்சு I. ஸோ இதனோட ஈக்குவேஷன் வந்து எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, -6 ப்ளஸ் 5 இன்டூ I ப்ளஸ் மைனஸ் Vx. இதனோட வேல்யூ வந்துட்டு இங்க மைனஸ் பிளஸ் வரும். மைனஸ் பிளஸ் வந்துட்டு சர்க்யூட்ஸ்ல வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு வேல்யூஸ் மாற்றி எடுத்தாலுமே வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடும். இந்த கரண்ட்டோட டைரக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சு தான் வந்துட்டு பவர் கேல்குலேஷன்ஸ் வந்து வரும். பவர் கேல்குலேஷன்ஸ் வந்துட்டு கரண்ட்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆனாலுமே கரண்ட் அப்சர்ப்ஷனா இல்லை வந்துட்டு அது டெலிவரிங்கான்னு சேஞ்ச் ஆகிடும். அது சேஞ்ச் ஆகிடுச்சுனாவே ஆக்டிவ் டிவைசஸாக பேசிவ் டிவைசஸான்ற கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ இது மைனஸ், இது வந்து ப்ளஸ் அக்ராஸ் Vx. ஓகேங்களா? மைனஸ் Vx ப்ளஸ் I. கரண்ட் இதுக்கு அக்ராஸாக தான் போகுது, ஓப்பன் சர்க்யூட். ஸோ அதுக்கு அக்ராஸாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இதுக்கு அக்ராஸ் இருக்க ஈக்குவேஷன் இது வந்துட்டு எது ஃபைண்ட் பண்ண அப்படின்னா I1' ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஈக்குவேஷன். ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு 6I
இது சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 6i minus 5i is equal to 6. Next I is equal to 6 value. I dash is equal to 6 ampere. Next வந்துட்டு இதனோட current source வச்சு இதனோட currentோட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணிப்போம். இது வந்துட்டு செகண்ட் ஸ்டெப் வச்சுப்போம். இதில் வந்துட்டு I double dash ஓட வேல்யூ. இந்த டைமில் வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ் வந்துட்டு ஷார்ட்டடில் இருக்கு. இதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்து எழுதிக்கலாம். மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு 5Vx இன்ட்டு 5 இன்ட்டு Vx is equal to 5 ohms. Cross resistance 1 ohms. இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் சோர்ஸ். கரண்ட் சோர்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 ஆம்பியர். டைம் செக் பண்ணிக்கலாம். என்ன வேல்யூ கொடுத்து என்னோட வேல்யூ வந்துட்டு 2 ஆம்பியர். ஸோ இதுக்கு அக்ராஸாக கரண்ட் எங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு, கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நம்ம இது யூஸ்வலாக இப்படி எடுத்தோம், இந்த கரண்ட் இங்கே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்னா நோடல் வேல்யூஸ் வந்து போட்டிருக்கலாம். இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோட வேல்யூ ப்ளஸ் மைனஸ் இன்டூ விஎக்ஸ். ஸோ இதோட வோல்டேஜோட வேல்யூ இதுக்கு அக்ராஸாக இருக்கிறது விஎக்ஸ். இதனோட வேல்யூ வந்துட்டு விஎக்ஸ். நோடல் அனாலிசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் ஐ ப்ளஸ் விஎக்ஸ் divided by 1 minus 2 is equal to 0. இது minus I. minus I ஓட வேல்யூ. கரண்ட் வந்துட்டு இன்வெர்ட்டாக வருது. ஸோ அதனால அதனோட வேல்யூ வந்துட்டு மைனஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஒருவேளை இன்வெர்ட் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா, அவுட்வர்ட் கரண்ட்டாக இருந்துச்சுன்னா அதனோட வேல்யூ வந்துட்டு பாசிட்டிவ்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதை வந்து சால்வ் பண்ணுறோம். இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா Vx is equal to இதில் வந்துட்டு என்ன வேல்யூ வந்திருக்கு அப்படின்னா Vx is equal to 1 into IN வந்திருக்கும். ஸோ Vx minus 5Vx divided by 5 plus Vx is equal to 2. ஸோ இது சால்வ் பண்ணோம் அப்படின்னா minus 4Vx whole divided by 5 plus Vx is equal to 2. இதனோட வேல்யூஸ் வந்துட்டு சால்வ் பண்ணோம் அப்படின்னா Vx is equal to Vx ஓட வேல்யூ வந்துட்டு 10 வோல்டேஜ். இது கரண்ட் வந்துட்டு இதுக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனோட கரண்ட் வந்து வேல்யூ வேணும்னா I plus 2 KCL வேல்யூ I plus 2 is equal to I. ஐயோட வேல்யூ வந்துட்டு across 10. Then I is equal to 8 ampere. இது வந்துட்டு I double dash ஓட வேல்யூ. ஸோ நமக்கு என்ன வேணும், I is equal to I dash plus I into double dash. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8 plus 6, 6 plus 8 is equal to 14 ampere. 14 ampere. இதில் வந்துட்டு வெறுமனே இண்டிபெண்டன்ட் சோர்சஸ் மட்டும் இருக்கும்போது மட்டும் தான் ஆட் பண்ண முடியும். வெறும் டிபெண்டன்ட் சோர்சஸ் வந்துட்டு இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த டைமில் வந்து அதனோட வேல்யூஸை வந்துட்டு நம்மளால சால்வ் பண்ண முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன ஆப்ஷன் வருது அப்படின்னா 14. ஆன்சர் பி ஆப்ஷன். பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு எய்த் கொஷின். Norton's current IN flowing between the terminals A and B of the circuit. சர்க்கியூட்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு நார்டன் கரண்ட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாகவே நார்டன் கரண்ட் வந்து ஃபைன் பண்ணும்போது நார்டன்ஸ் கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நார்டன்ஸ் தியரமில் வந்து கரண்ட் சோர்ஸ் இன் பேரலல் வித் ரெசிஸ்டன்ஸ். ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இது நார்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ், இது நார்டன்ஸ் கரண்ட். சர்க்கியூட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற டோட்டல் கரண்ட் ஃபைன் பண்ணி அதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ணி ரெண்டும் சீரியஸில் இருக்கிறது. இதனோட தியரம்ஸ் தான் வந்துட்டு நார்டன்ஸ் தியரம். இது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, நார்டன்ஸ் தியரம் மட்டும் கேட்டிருக்காங்க. நார்டன்ஸ் தியரம் வந்து ஃபைன் பண்ணும்போது இதனோட கரண்ட் வேல்யூக்கு வந்துட்டு
இது லோட் அக்ராஸ் ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். அக்ராஸ் லோடை வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணி அதோட நார்டன்ஸ் கரண்ட்டை வந்து ஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே சர்க்யூட் தியரம் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி அங்கே நார்டன்ஸ் தியரம் ஃபைன் பண்ணுறதுக்கு ஷார்ட் சர்க்யூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்துட்டு ஆல்ரெடி இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இது அக்ராஸாக இருக்க கரண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற சர்க்யூட்ஸை வந்துட்டு நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 voltage in series with 5 ohms in series with 2 voltage. இது கரண்ட் சோர்ஸ் இன் பேரலாக இருக்கிறத வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ்ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக. இதனோட டைரக்ஷன் வந்துட்டு இதனோட வேல்யூ வந்துட்டு 2 ohms. இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, இது வோல்டேஜ் சோர்ஸ் வந்து வேணும்னா V is equal to I into R. கரண்ட்டோட வேல்யூ 2, கரண்ட்டோட வேல்யூ 5 into 2 is equal to 10 voltage. 10 voltage இதுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 2 ohms. ஸோ 10 voltage in series with 2 ohms. பட் இதனோட டைரக்ஷன் வந்து டவுன்வர்டாக இருக்குது. ஸோ அதனோட பொட்டென்ஷியல் வந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். அதனோட வோல்டேஜ் சோர்ஸ் இப்படி இருக்கும். ஒருவேளை அப்வர்டாக இருந்துச்சா அதனோட வோல்டேஜ் சோர்ஸோட டைரக்ஷன் வந்துட்டு அப்வர்டாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. இதனோட வேல்யூ வந்துட்டு 10 voltage அக்ராஸ். இதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது இந்த இடத்துல, நார்டன்ஸோட கரண்ட். நார்டன்ஸோட கரண்ட்டோட வேல்யூ தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதான் வந்துட்டு லோடுக்கு அக்ராஸாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு இப்போ இது வந்து நார்டன்ஸ் கரண்ட். இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் வந்து ஃபைன் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம், கேசிஎல் யூஸ் பண்ணியிருக்கலாம். கேசிஎல் சம் ஆஃப் கரண்ட்ஸை வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கலாம். இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆயிருக்கு அப்படின்னா, இதில் மேலே இருக்கிறது ஒரு நோடு, கீழே இருக்கிறது வந்துட்டு ஒரு நோடு. இதுக்கு எல்லாமே வந்துட்டு ஒரே நோடில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இது எல்லாமே கிரவுண்டில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற நோடில் வந்துட்டு நோட் 1, இதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட் வந்துட்டு இப்படி ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இது இந்த நோடுக்கு வந்துட்டு இது இன்கமிங் கரண்ட், இது சப்ளை இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ இது இந்த நோடுக்கு அவுட் கோயிங், இதனோட கரண்ட் வந்துட்டு அவுட் கோயிங். ஸோ சம் ஆஃப் கரண்ட் கேசிஎல் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதனோட சம் ஆஃப் கரண்ட்ஸ் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா, ஐயோட வேல்யூ is equal to 2/5. Sum of current is equal to sum of incoming current is equal to sum of outgoing current. KCL. KCL வந்துட்டு incoming current is equal to outgoing current. Incoming current is equal to outgoing current. Is equal to outgoing current. So இப்போ 2/5 is equal to 10/2. இதனோட வேல்யூ divided by plus நார்டன்ஸோட வேல்யூ. Next 2/5 minus 5 is equal to I நார்டன். இது நார்டன்ஸோட கரண்ட் வந்துட்டு I நார்டன் is equal to minus 4.6 ampere. 4.6 ampere. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்து என்ன கேட்டிருக்கு, என்ன இடத்துல வந்திருக்கு அப்படின்னா ஆன்சர் மைனஸ் ஏ ஆப்ஷன். ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு 9th கொஸ்டின். 9th கொஸ்டினில் the voltage across R after t is equal to 0 and t is equal to 1 second will be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டைம் கான்ஸ்டன்ட் கண்டிஷன்ஸில் வந்துட்டு நம்ம வந்து இதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் வந்துட்டு வோல்டேஜ் அக்ராஸ் அந்த ஆர் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு at t is equal to 0, at t is equal to 0 டைம்னா 0 மைனஸ் ஆர் எடுத்திருக்கோம். அந்த டைமில் வந்துட்டு சுவிச்சஸ் வந்துட்டு ஓப்பனில் தான் இருக்குது. பட் சுவிச்சஸ் வந்துட்டு ஓப்பன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இதனோட கெப்பாசிட்டர்ஸ் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட்டில் இருக்குது. இதனோட ரெசிஸ்டர்ஸோட வேல்யூ இங்கே இருக்குது, சுவிச்சஸ் வந்துட்டு ஓப்பனில் இருக்குது. தென் வோல்டேஜ் சோர்ஸ் அண்ட் 100 voltage. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் ட்ராப் வந்துட்டு மைனஸ் இன்டூ விசி இஸ் ஈக்குவல் டு 100 voltage. ஸோ இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்துட்டு 100 voltage. இதுக்கு அக்ராஸாக விசி வந்து இருக்கும். ஸோ இது ஓப்பன் சர்க்யூட்டஸ். இது வந்துட்டு இதனோட ரெசிஸ்டன்ஸ் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ வந்துட்டு 100 voltage வந்துட்டு ட்ராப் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு
t is equal to 1 second, t is equal to 1 seconds, t is equal to 1 seconds இருக்கும்போது அது எப்படி ட்ராப் ஆயிருக்கும் அப்படின்னா சுவிட்சஸ் வந்துட்டு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அட் எ டைம் t சுவிட்சஸ் வந்துட்டு க்ளோஸில் இருக்கு, சுவிட்சஸ் வந்துட்டு க்ளோஸில் இருக்கு. ஓகேங்களா, சுவிட்சஸ் க்ளோஸில் இருக்கு. இப்போ அந்த டைமில் வந்துட்டு அதுக்கு அக்ராஸாக இருக்க கரண்ட்டோட வேல்யூ வந்துட்டு I of t is equal to v by r into e power minus t by rc. So இதனோட வோல்டேஜோட வேல்யூ is equal to 100 divided by 2 into 10 power 6 into e power t is equal to into r. R ஓட வேல்யூ divided by r into c. So r into c is equal to 100 divided by 2 into 10 power 6 into e power minus 1, which is equal to 0.000018339. So it's the I of t order value. I of t, then VR is equal to I of t into R. ஓகேங்களா, தென் இதனோட வேல்யூஸ் வந்துட்டு 0.0001839 இன்ட்டு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு 10 பவர் 6. ஸோ இதனோட ஆப்ஷன் வந்துட்டு 36.78 வோல்டேஜ். இது விஆரோட வேல்யூ. ஸோ என்ன ஆப்ஷன் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னா இதுக்கு அக்ராஸாக டைம் 0ல் வந்து 100 வோல்டேஜ். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் 36.8 வோல்டேஜ். சுவிட்சஸ் வந்துட்டு இது இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு 10th கொஷின். 10th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் சீரியஸ் ஆர்எல் சர்க்கியூட். சீரியஸ் ஆர்எல் சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்றது வந்துட்டு டி டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட் என்றது வந்துட்டு ஒரு டிஸ்சார்ஜிங் இல்லைன்னா ஒரு சார்ஜிங் ப்ராப்பர்ட்டி, டிஸ்சார்ஜிங் ஆர் சார்ஜிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஸ்டோரேஜ் எலிமெண்ட்ஸ். சார்ஜிங் ப்ராப்பர்ட்டி இது வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக ஃபுல் வேல்யூஸோட அந்த சார்ஜிங் எனர்ஜியில் வந்துட்டு 63.3%, 63.2% வந்துட்டு ரீச் ஆகுற டைம் பீரியடை தான் வந்துட்டு நம்ம வந்து அந்த டைம் பீரியடை தான் வந்துட்டு டைம் கான்ஸ்டன்ட் மென்ஷன் பண்ணுவோம். அது யூஸ்வலாக இந்த டைமில் இந்த இடத்துல டவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம், டி கிடையாது டவ். இது இப்படி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இப்போ ஆர்எல் சர்க்கியூட்க்கு வந்துட்டு ஆர்எல் சர்க்கியூட்டோட டைம் கான்ஸ்டன்ட் வந்து டவ் இஸ் ஈக்குவல் டு எல் பை ஆர். அதே ஆர்சி சர்க்கியூட்டாக இருந்துச்சுன்னா ஆர்சின்னு வந்திருக்கும். டவ் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு சி. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஆர்எல் சர்க்கியூட். ஸோ ஆன்சர் வந்துட்டு டி ஆப்ஷன். ஆன்சர் வந்துட்டு டி ஆப்ஷன், டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 11th கொஸ்டின். 11th கொஸ்டின்லையுமே வந்துட்டு a series RC circuit consists of R is equal to 10 ohms, R is equal to 10 ohms and C is equal to 0.1 farad. A constant voltage of 20 voltage is applied to the circuit at T is equal to 0. Determine the voltage across the resistance. இந்த ஸ்விட்ச் வந்துட்டு அட் டி டைமில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, டி டைமில் இது க்ளோஸ் ஆயிருக்கும் போது வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு ஓப்பன் சர்க்கியூட்ல தான் இருந்திருக்கும், ஓப்பன் சர்க்கியூட்ல தான் இருந்திருக்கும். டி மைனஸ்லையும் டி பிளஸ் ஜஸ்ட் அதனோட வோல்டேஜஸ் வந்து இதாக இருக்காது. பட் அதனோட அது வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். வோல்டேஜஸ் தான் இதாக இருக்காது. இன்ஃபினிட்டி டைமில் தான் வந்துட்டு இன்ஃபினிட்டி டைமில் தான் வந்துட்டு கெப்பாசிட்டர்ஸ் வந்துட்டு அதனோட வோல்டேஜஸ் வந்துட்டு இருக்கும். இல்லைன்னா மற்ற டைமில் எல்லாமே ஓப்பன் சர்க்கியூட்ல இருக்கும். விசியோட வேல்யூ வந்துட்டு 0 வோல்டேஜஸ்ன்னு இருக்கும். பட் இது வந்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் ஆஃப்டர் த க்ளோஸ் 0 ப்ளஸ் அந்த டைமில் வந்துட்டு அக்ராஸ் கெப்பாசிட்டரில் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோயிங் இருக்கும். கரண்ட் ஃப்ளோஸ் ஏன் வந்துட்டு கெப்பாசிட்டரில் வந்துட்டு வோல்டேஜஸ் வந்துட்டு அட் இன்ஃபினிட்டியில் வந்து வருது அப்படின்னா கெப்பாசிட்டர் won't allow sudden change of voltage. Capacitor won't allow sudden change of voltage.
sudden change of voltage. ஓகேங்களா? ஸோ இப்போ இதனோட வேல்யூஸ் வந்துட்டு எப்படி ஃபைண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு இதனோட வேல்யூவை V is equal to முன்னாடி அதை யூஸ் பண்ண கரண்ட்டோட வேல்யூஸே பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இது வந்துட்டு க்ளோஸ்டு சர்க்யூட்ஸாக தான் இருக்கும். அட் டி டைம் க்ளோஸில் வந்துட்டு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ இதனோட வேல்யூஸை வந்துட்டு வோல்டேஜ் சோர்ஸ், இது ஷார்ட்டட், இது இப்படி இருந்திருக்கு. பட் இதுக்கு அக்ராஸாக ஒரு கரண்ட் வந்துட்டு ஐசிக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஐசிக்கு அக்ராஸாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 20 வோல்டேஜ் 10 ஓம்ஸ். 20 வோல்டேஜ், இது வந்துட்டு 10 ஓம்ஸ். இதனோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ R is equal to 10 ஓம்ஸ். கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 farad. தென் வோல்டேஜ் is equal to 20 வோல்டேஜ். தென் இதுக்கு அக்ராஸாக போகிற கரண்ட்டோட வேல்யூ I of t மென்ஷன் பண்ணிப்போம். இது RC சர்க்யூட் வித் சோர்ஸஸ் இருக்குது. ஸோ இதனோட ஃபார்முலா வந்துட்டு I of t is equal to V by R into e power minus t by RC. இது டைம் கான்ஸ்டன்ட். ஸோ RCயோட வேல்யூ is equal to 10 into 0.1 is equal to இதனோட வேல்யூ which is equal to 1. So V by R 20 divided by 10 into e power minus t by 1. So is equal to 2 into e power minus t at time period 1. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? VR ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. VR is equal to resistance 2 e power minus t. V is equal to I into R. R ஓட வேல்யூ 10. So is equal to 20 into e power minus 3. இது ஆக்சுவலாக வந்துட்டு டைம் பீரியட் வந்துட்டு நம்மளை எப்போவுமே வந்துட்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஃபைன் பண்ணுற எல்லா ஆன்சர்ஸுமே வந்துட்டு ஆப்ஷன்ஸ்க்காக தான் வந்துட்டு ஆன்சர்ஸ் வந்துட்டு ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்துட்டு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். முன்னாடி சம்மில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு சி ஆப்ஷன். ஆக்சுவலாக இதில் என்னென்னா இதில் வேறு கலரில் எழுதிக்கலாம். இதில் வந்துட்டு வோல்டேஜ் ஸ்விட்சஸ் வந்துட்டு எந்த டைமில் க்ளோஸ் ஆகிருக்கு? இது ஸ்விட்சஸ் க்ளோஸ்ட் அட் t is equal to 0. Closed at t is equal to just before the switch close. So t plus ன்னு எடுத்துக்கலாம். அந்த டைமில் க்ளோஸ் ஆகிருக்குமா டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ VR is equal to 0 ப்ளஸ் அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் e பவர் 0 is equal to 1. ஸோ 20 வோல்டேஜ் வந்திருக்கும். பட் ஆப்ஷன்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா e பவர் tல வந்து t வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணல. பட் முன்னாடி சம்மில் வந்துட்டு டீயோட வேல்யூ வந்துட்டு 1 செகண்ட் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். இது எல்லாமே வந்துட்டு அதனோட ஆப்ஷன் தகுந்த மாதிரி எடுத்துட்டு சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டி வேல்யூ வந்து டைம் கான்ஸ்டன்ட் வேல்யூ வந்துட்டு யூஸ்வலாக சப்ஸ்டிட் பண்ணிடுவோம். ஆனால் டைம் பீரியட் என்ன டைம் பீரியட் ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகுதுன்றது மட்டும் ஆப்ஷன்ஸ் தகுந்த மாதிரி வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு 12th கொஸ்டின். Which one of the following statement is incorrect with respect to resonance? At resonance in RLC circuit. இது கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல incorrect statement கேட்டிருக்காங்க. இதுல resonance in RLC circuit. Resonance at RLC circuit. Resonance எப்போ வந்து occur ஆயிருக்கும் அப்படின்னா resonance occurs at storage elements இருக்கும் போது மட்டும்தான் resonance occur ஆகும். And storage elements C or L. இது வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு இது இண்டக்டர் வந்துட்டு கைனெட்டிக் எனர்ஜியும் இது பொட்டன்ஷியல் எனர்ஜிஸுமே வந்துட்டு ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் வந்துட்டு அது ஒர்க் ஆகும் போது ரெசனன்ஸ் வந்துட்டு கிரியேட் ஆகிருக்கும். ரெசனன்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகிருக்கும் போது இதை நம்ம ரஃப் ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். இதை ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இது பிசி, இதுக்கு அக்ராஸாக இருக்குது இது விஎல். ரெசனன்ஸ் அக்கர் ஆகிறது வந்துட்டு அட் மிட் பாயிண்ட்ல விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. அதனோட இம்பிடன்சஸ்மே வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். இம்பிடன்சஸ்லேயுமே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இம்பிடன்சஸ் எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸி. அந்த டைமில் விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. அந்த ஃப்ரீக்வன்சியை தான் வந்துட்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவோம். இதுக்கு பிலோவாக இருக்கிறத வந்துட்டு எஃப்சி கெப்பாசிட்டி. மேலே இருக்கிறது வந்து
இது எக்ஸாக்டாக இங்கே இதாக இருக்கும். இதனோட ஃப்ரீக்வன்சி வந்துட்டு இன்ஃபினிட்டின்னு இருக்கும். அட் இன்ஃபினிட்டியில் இது அக்கறை இருக்கும். இது எஃப்எல். ரெசனன்ஸ் வந்துட்டு அக்கறை இருக்கும்போது விஎல் இஸ் ஈக்குவல் டு விசி. அந்த டைமில் அதனோட இம்பிடன்சஸ் வந்துட்டு எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின்னு வந்துருக்கும். அதனோட ஃபேஸ் வந்துட்டு 0ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். சிடிஎஸ் ஆர்எல்சி சர்க்யூட்ஸில் கரண்ட் வந்து மேக்ஸிமம், கரண்ட் வந்துட்டு மேக்ஸிமமாக இருக்கும். ஆமாம், கரண்ட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்பிடன்சஸ் வந்துட்டு மேக்ஸிமம் கிடையாது. இம்பிடன்ஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால பை வேல்யூ போட்டோம் அப்படின்னா tan pi is equal to XL is equal to XC. So XL minus XC by R. So இதனோட வேல்யூ வந்துட்டு 0 by R வரும். இது tan pi is equal to இதனோட வேல்யூ வந்துட்டு tan pi வந்திருக்கும். tan pi. ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு 0ன்னு வந்திருக்கும். 0. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு பி ஆப்ஷன் தான் வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு தேர்ட் வேல்யூ வந்துட்டு கரண்ட் வந்துட்டு இன்புட் கரண்ட் இஸ் இன் ஃபேஸ் வித் அப்ளைட் வோல்டேஜ். எஸ், இந்த ஆப்ஷன்ஸும் வரும். கரண்ட் வந்துட்டு இன் ஃபேஸில் தான் இருக்கும். அதனோட ஃப்ரீக்வன்சிஸ் வந்துட்டு சேம் ஃப்ரீக்வன்சிஸில் தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் நம்ம இப்போ இப்படி தான் பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பி ஆப்ஷன். ஆன்சர் பி. பி ஆப்ஷன். பி ஆப்ஷன்ஸில் தான் வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பட் இம்பிடன்சஸ் வந்துட்டு மேக்ஸிமம் வராது. ஓகேங்களா? இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்துட்டு 13th question. For the circuit shown in figure, find the Q factor. Q factor கேட்டிருக்காங்க for series RLC circuit with AC supply. So Q factor for RLC circuit அப்படின்றது வந்துட்டு இதனோட இன்புட் வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். R is equal to என்ன கொடுத்துருக்காங்க? R is equal to 10 ohms. Then L is equal to 0.1. Next C is equal to 50 into 10 power minus 6. 10 to 10 power minus 6. Then Q factor is equal to 1 by R into root of L by C is equal to 1 by 10 into root of 0.1 divided by 50 into 10 power minus 6. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 4.47. இதனோட ஆப்ஷன் வந்து எதில் வந்திருக்கு? 4.47 சி ஆப்ஷன். ஆன்சர் சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 14th question. In series RLC circuit operating below the resonant frequency. இது resonant frequency. இந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு பிலோ ஆப்ரேட் ஆகிருக்கும் போது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கீழே வந்துட்டு கெப்பாசிட்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். எஃப்சி வந்திருக்கும். ஸோ எஃப்சியில் வந்துட்டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்சஸ் வந்துட்டு இருக்கும். அந்த கண்டிஷன்ஸில் வந்துட்டு கரண்ட் லீட்ஸ் பை வோல்டேஜ், சோர்ஸ் வோல்டேஜ். இது மேலே போகணும் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு ஹையர் தென் ரியாக்டிவ் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தோம்னா எஃப்எல் வந்திருக்கும். இதில் வந்துட்டு வோல்டேஜ் லீட்ஸ்ன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இதனோட ஆப்ஷன் வந்துட்டு ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஆன்சர் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 15th question. A circuit with the resistance, inductor and the capacitor are in series is resonant of F0. It's if all the component values are now doubled. The new resonant frequency ஓட வேல்யூ F0. இப்போ நியூ ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அந்த RLC சர்க்யூட்டோட வேல்யூஸ் வந்துட்டு டபுள் ஆயிருக்கும் போது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. F0 is equal to Q into F2 minus F1 வரும். இதனோட வேல்யூஸ் வந்துட்டு 1 by R into root of L by C into F. பேண்ட்வித்தோட வேல்யூ வந்துட்டு R by 2 pi into L. இதனோட வேல்யூஸ் 2R சேஞ்ச் பண்ணால் இதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இது சேம் வேல்யூஸ் தான் வந்திருக்கும். தட் கியூஆரில் ஆர் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் இதனோட வேல்யூஸ் வந்துட்டு Q by 2ன்னு வந்திருக்கும். ஸோ இதனோட வேல்யூமே வந்துட்டு F0. ஸோ இது ஓல்டு வேல்யூ F0 divided by 2.
நியூ ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ வந்துட்டு F2 வச்சுப்போம். நம்மளோட கன்வீனியன்ட் தான். இது ஓல்டு ஃப்ரீக்வன்சியோட ஓல்டு ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ. இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி. Resonant frequency is equal to F0 by 2. Then answer D option. D option. Next 16th question. 16th questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find the Z parameter for the network shown in figure. Z parameter கேட்டிருக்காங்க. Z parameterல வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா T network கொடுத்துருக்காங்க. இம்பிடன்ஸ், இதுக்கு அக்ராஸா இருக்கிற இம்பிடன்ஸ், சென்ட்ரல் ஒரு இம்பிடன்ஸ் வேல்யூ. இது எப்படி இருக்கு அப்படின்னா T நெட்வொர்க்கா இருக்கு. ஸோ இதனோட வேல்யூ வந்துட்டு ZA, இது வந்து ZB, தென் ZC. ZA ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 512 3K, 5 ohms, 5 kilo ohms. இதனோட வேல்யூ வந்துட்டு ZC is equal to 3 kilo ohms. இது வந்துட்டு is equal to 12 kilo ohms. Z11 ஓட வேல்யூ வந்துட்டு வேணும் அப்படின்னா Z பேராமீட்டர்ல Z11 is equal to ZA plus ZB வரணும். இப்போ வந்து T நெட்வொர்க்ல Z11 இம்பிடன்சஸ் அதனோட வேல்யூஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னா Z பேராமீட்டர்ல நார்மலான வேல்யூஸ்ல V1 is equal to Z11 into I1 plus Z12 into I2 into is equal to V2 is equal to Z21 into I1 plus Z22 into I2. இப்போ இந்த Z11, Z12, Z21, Z22 அப்படின்றது தான் இந்த Z பேராமீட்டரோட பேராமீட்டர்ஸ். அப்போ Z11 ஓட வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ZA plus ZB இரண்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா 17 கிலோ ஓம்ஸ். நெக்ஸ்ட் Z12 is equal to ZB. ஸோ இது ZB ஓட வேல்யூ 12 கிலோ ஓம்ஸ். Then Z21 is equal to ZB. இதனோட வேல்யூவும் 12 கிலோ ஓம்ஸ். Then Z22 ஓட வேல்யூ வந்துட்டு 22 ஓட வேல்யூ ZB plus ZC is equal to 15 கிலோ ஓம்ஸ். 15 கிலோ ஓம்ஸ். இதனோட வேல்யூ வந்துட்டு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா 17, 12, 12, 15. ஆன்சர் வந்துட்டு பி ஆப்ஷன். ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். இதுல வந்துட்டு V1, V2 அப்படின்றது ரெண்டுமே வந்துட்டு V1 and V2 இது ரெண்டுமே வந்துட்டு டிபெண்டன்ட் வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து I1, I2 இது ரெண்டுமே வந்துட்டு இண்டிபெண்டன்ட். நெக்ஸ்ட் 20th கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, H பேராமீட்டர் கொடுத்திருக்காங்க. H பேராமீட்டர்ஸ் வந்துட்டு டூ போர்ட் நெட்வொர்க்ஸ். இது டூ போர்ட் நெட்வொர்க்ஸ்ல அது வந்துட்டு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டூ சைட்ஸ்மே இருக்கும். அது வந்து டூ போர்ட் நெட்வொர்க்னு சொல்லுவோம். அது பேராமீட்டர்ஸ் வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய பேராமீட்டர்ஸ் எடுத்துப்போம். ZY, நெக்ஸ்ட் H பேராமீட்டர், நெக்ஸ்ட் G அண்ட் ABCD இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வந்துட்டு வச்சு அதை வந்து டூ போர்ட் நெட்வொர்க்ஸ் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது H பேராமீட்டர்ஸ். இப்போ ஹைபிரிட் பேராமீட்டர்ஸோட ஹைபிரிட் தான் H பேராமீட்டர்ஸ். ஹைபிரிட் பேராமீட்டர்ஸ். ஸோ H பேராமீட்டர்ஸோட ஈக்குவேஷன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னா V1 is equal to H11 into I1 plus H12 into V2. Then I2 is equal to H21 into I1 plus H22 into V2. So H11 அப்படின்றதோட பேராமீட்டர்ஸை வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம். by keeping V2 is equal to 0. H11ஓட வேல்யூ வந்துட்டு V1 divided by I1. Next H21 is equal to I2 divided by I1 by keeping
V2 is equal to 0. V2 0னா அவுட்புட் டெர்மினல் அந்த பேராமீட்டர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இது அவுட்புட் சைடு, தென் இது இன்புட் சைடு, இது இன்புட் பேராமீட்டர்ஸ். ஸோ இது V2 தென் இது வந்து I1, இது I2, இது V1. V2 0 அப்படின்னா அவுட்புட் டெர்மினல்ஸ் வந்துட்டு ஷார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்துட்டு H12 ஓட வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் அப்படின்னா பை கீப்பிங் I1 is equal to 0, V1 divided by V2 by keeping I1 is equal to 0. ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா H பேராமீட்டர்ஸ் H11 and H12 கேட்டிருக்காங்க. H11 வந்து வேணும்னா V2 is equal to 0 அப்படின்னா ஷார்ட்டிங் தி அவுட்புட் டெர்மினல்ஸ். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு A ஆப்ஷன். நெக்ஸ்ட் H12 கொடுத்துருக்காங்க ஆர் அப்டைன்ட் பை I1 is equal to 0னா இன்புட் டெர்மினல்ஸ் வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருக்கோம். H12 is equal to V1 by V2 by keeping I1 is equal to 0. ஸோ இதனோட ஆப்ஷன்ஸ் வந்து வரணும் அப்படின்னா ஓப்பனிங் தி இன்புட் டெர்மினல்ஸ் இந்த ஆப்ஷன் சி வந்திருக்கும். ஆனால் பட் இங்கே வந்துட்டு H11 அண்ட் H12 கொடுத்தா ஏ அண்ட் சி ஆப்ஷன்ஸ் வந்து வரும். இவங்க ஒரு வேலை H21 வந்து கொடுத்துருந்தாங்கன்னா போத் ரெண்டுக்குமே வந்துட்டு ஏ ஆப்ஷன்ஸ் வந்து வந்துருக்கும். கொஷின்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம வந்து கரெக்டாக பார்த்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். அது கொஷின்ஸில் இதாக இருக்குது. 18th question. In a two-part network is a passive, then we have a then with the usual notation the following relation is. Two-part network வந்து ஒரு passive networkல என்ன பேராமீட்டர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லலை. இட் இஸ் எ பேசிவ். இதில் வந்து அந்த நெட்வொர்க்ஸ் வந்துட்டு சிமெட்ரிக்கலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிறது H பேராமீட்டர். ஸோ சிமெட்ரிக்கல் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா determinant of H is equal to 1 வரணும். determinant of Hங்கிறது H11 into H22 minus H12 into H21 is equal to 1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் டி ஆப்ஷன். இதை வந்து டி ஆப்ஷன். ஒருவேளை ரெசிப்ரோக்கல்னு கேட்டிருந்தாங்கன்னா ரெசிப்ரோசிட்டி தியரம் வந்து H பேராமீட்டர்ல வந்துட்டு எந்த கண்டிஷனில் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா H12 is equal to minus H21 அந்த ஆப்ஷன் வந்து வந்திருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th கொஸ்டின். 19th கொஸ்டின்ல the neutral point of source and the load are shorted to form a reference node in a single phase equivalent circuit even if the neutral points are connected through impedance in the actual circuit. This is so because the neutral connection in a balanced circuit will be என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோர்ஸ் சைடில் இருக்க நியூட்ரல் பாயிண்ட், சோர்ஸ் சைடில் இருக்கிற நியூட்ரல் பாயிண்ட்ல இருந்து லோட் சைடுக்கு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு த்ரூ எந்த வழியானா இம்பிடன்ஸ் வழியா. இம்பிடன்ஸும் இருந்திருக்கு, இம்பிடன்ஸ் இருந்திருக்கு. இப்போது லோட்லேருந்து லோடோட ரெஃபரன்ஸ்லேருந்து நியூட்ரல் பாயிண்ட்லேருந்து சோர்ஸோட நியூட்ரல்லேருந்து லோடு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்துட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்திருப்போம். அது வந்து இம்பிடன்ஸ் இருந்தாலும் அது வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இஃப் இம்பிடன்ஸ் அவைலபிள் ஆல்சோ, இம்பிடன்ஸ் வந்துட்டு இருந்தாலுமே அது வந்துட்டு நம்ம ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுன்னு அதை அஷ்யூம் பண்ணியிருப்போம். அது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்யூட் வந்துட்டு பேலன்ஸ்டு சர்க்யூட்டில் வந்துட்டு எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. பேலன்ஸ்டு சர்க்யூட் என்ன சர்க்யூட் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ்டு சர்க்யூட்டில் வந்துட்டு நோ கரண்ட் ஃப்ளோஸ். ஸோ இம்பிடன்சஸ் இருந்தாலுமே வந்துட்டு இதில் வந்துட்டு எந்த கரண்ட்டுமே ஃப்ளோ ஆகாது. ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன் வந்து நாட் கேரி எனி கரண்ட். ஸோ ஆன்சர் ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 20th question. Which one of the following statement is incorrect with respect to delta connected 3-phase circuit? டெல்டா கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இது டெல்டா கனெக்டட், நியூட்ரல் பாயிண்ட்ஸ் இருக்காது, ஒரு டெர்மினல்ஸ் இன்னொரு டெர்மினல்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. டெல்டா கனெக்டட் இதில் வந்துட்டு வோல்டேஜஸும் லைன் வோல்டேஜஸும் ஃபேஸ் வோல்டேஜஸுமே சேமாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு கரண்ட்டோட வேல்யூஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபேஸ் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைன் கரண்ட் டிவைடட் பை அது வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு √2. இது வந்துட்டு 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா அது வேறு வந்திருக்கும். இப்போ வந்துட்டு இது ஒருவரோட வேல்யூஸ் வந்துட்டு லைன் கரண்ட் ஆர் 120 டிகிரி அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர். அதனோட லைன் கரண்ட் வந்து சப்ளையில் வந்துட்டு
120 டிகிரி ஒன்னொன்றுமே வந்துட்டு 0 டிகிரி 120 டிகிரி 240 டிகிரி அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்துட்டு வராது. இது வந்துட்டு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஏ வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் பி ஆப்ஷன். லைன் கரண்ட் ஆர் 30 டிகிரி பிஹைண்ட் த ரெஸ்பெக்டிவ் ஃபேஸ் கரண்ட். லைன் கரண்ட் வந்துட்டு 30 டிகிரி லேக் அப்படின்னா ஃபேஸ் கரண்ட்ஸ் வந்துட்டு லீடிங்ல தான் இருக்கும். ஃபேஸ் கரண்ட்ஸ் வந்துட்டு லீடிங்ல இருக்கும் 30 டிகிரி. ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. நெக்ஸ்ட் வந்துட்டு the angle between line current and the corresponding line voltage is 45 degree plus 5. இதில் வந்துட்டு அதோட ஃபேஸ் ஆங்கிள் வந்துட்டு லைன் கரண்ட்டுக்கும் லைன் வோல்டேஜஸ்க்குமே வந்துட்டு ஃபேஸ் ஆங்கிள் வந்துட்டு 45 டிகிரி ப்ளஸ்ன்னு வராது. 45 டிகிரி ப்ளஸ்ன்னு வராது. ஸோ ஆன்சர் வந்துட்டு இந்த ஆப்ஷன். ஆன்சர் சி. ஆன்சர் சி ஆப்ஷன். இது சி மட்டும்தான் ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து டி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். டி ஆப்ஷன்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைன் கரண்ட் இஸ் √3 டைம்ஸ் ஆஃப் ஃபேஸ் கரண்ட். இது வந்துட்டு ஃபேஸ் லைன் இதுவே √3 டைம்ஸ்னா 3 ஃபேஸ் நெட்வொர்க்ஸாக இருக்கும்போது இது வந்துட்டு √3ன்னு வந்திருக்கும். இது மென்ஷன் பண்ணியிருக்காங்க 3 ஃபேஸாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டான ஆப்ஷன் தான். √3 ஃபார் 3 ஃபேஸ். ஃபார் 3 ஃபேஸ். இதனோட லைன் வோல்டேஜஸ். இதனோட லைன் வோல்டேஜஸ் லைன் கரண்ட். இது டெல்டா கனெக்டட். ஓகே, தேங்க்யூ.